பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். கடந்த சில மாதங்களாக இஸ்ரேலில் நடக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகமே பார்த்து கொண்டு இருக்கு. இஸ்ரேலில் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முடிவும் இந்த உலகத்தை பாதிக்குது. இந்த உலகம் அந்த பாதிப்பை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நெத்தன்யாகுவும் ட்ரம்ப்பும் சேர்ந்து அவர்கள் எடுத்த அந்த பீஸ் மேக்கிங் கமிட்டி அது என்னவானது என்று சொல்லி உலக நாடுகள் பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் அது உண்மையான ஒரு சமாதானம் என்று சொல்லினாலும் அந்த யூதர்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் நிச்சயமாய் ஒரு நிரந்தரமான சமாதானத்தையோ, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை மோசே மூலமாய் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் அது ஒரு நிரந்தரமான சமாதானத்தை நோக்கியும் கொண்டு சேர்க்குமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அவர்களுக்குள்ளும் இருக்கு. இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்குள்ளும் இருக்கலாம். ஆனால் கடந்த சில நாட்களாக அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. இந்த முடிவுகள் இவர்களுடைய ஒரு காரியங்களை நம்மை வித்தியாசமாக நினைக்க தோணுது. என்ன அந்த முடிவுகள், அது எப்படிப்பட்ட விளைவுகளை உலகத்தில் ஏற்படுத்த போகுது என்பதுதான் இந்த காணொலியில நாம பார்க்கவிருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நெத்தன்யாகு கடந்த சில வருடங்களாக இஸ்ரேலை ஆண்டு வருகிற அதிகாரி. அவருடைய முடிவுகள் மிகப்பெரிய, அதாவது ரொம்ப தைரியமான முடிவுகள் என்று சொல்லலாம். இந்த உலகத்துல ரொம்ப சிறிய நாடு, ஆனால் இந்த உலகத்துல மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடுகளும் மக்கள் தொகையில் நிறைந்த நாடுகளையும் எதிர்க்கும் அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கு. அதற்கு காரணம் அவர்களுடைய இன்டெலிஜென்ட் அமைப்பு. அது மாத்திரமல்ல, அவர்களிடத்துல இருக்கிற மிக பெரிய சக்தியாக அவர்கள் நினைக்கிற அந்த புத்தகம். அந்த புத்தகத்துக்கு தோரா என்று பெயர். அதாவது ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற இந்த 5 ஆகமங்களின் கற்பனைகளும் கட்டளைகளும் தான் அவர்களுடைய மிகப்பெரிய பலம் என்று அவர்கள் இன்றளவும் எண்ணுகிறார்கள். இதோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அவர்களை கொண்டு இந்த உலகத்தில் நிலைவேறும் என்பதுல அவர்கள் உறுதியோடு இருப்பதனால அவர்கள் யாரை குறித்தும் கவலை இல்லாதவர்களும், அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய தெய்வமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகள் மாத்திரமே பெரியது என்று எண்ணுபவர்களாய்த்தான் யூதர்கள் இருப்பார்கள். அவர்கள் உலகத்தை குறித்த கவலை இல்ல, அவருடைய கடவுளை குறித்த கவலையில வாழ்கிறவர்கள். இதோ இந்த மெஸ்ஸியா வருவார், அவருடைய வருகை இருக்கும், அவருடைய வருகைக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை தொடர்ந்து இஸ்ரேலிலே நடப்பதை பார்க்கலாம். இந்த காணொலியில நீங்கள் பார்க்கும் காரியம் இதோ அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். அதாவது மெஸ்ஸியாவின் வருகைக்கு முன்பதாக 3வது ஆலயம் கட்டப்படணும். அதற்கு முன்பதாக 3வது ஆலயத்துல இதோ ஒரு கன்று, அதாவது ஒரு சிவப்பு கன்று, ஒரு சிவப்பு காளை, அதாவது ஒரு சிவப்பு கிடாரி பலியிடப்படணும். அதனுடைய சாம்பலை எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் அதிலே கொட்ட வேண்டும், அந்த இடத்தை பரிசுத்தமாக்க வேண்டும் என்ற அந்த கற்பனையின் அடிப்படையில இவர்கள் அதற்கான பணிகளை, அதற்கான முன்னோட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் காசாவில போர், ஒரு பக்கம் பல லட்சம் மக்கள் கொல்லப்படுறாங்க, ஒரு பக்கம் இவர்கள் பெரிய டெக்னாலஜிகளை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு பக்கம் பெரிய பெரிய தலைவர்கள் இவர்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க, ஒரு பக்கம் பல உலக நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய சில திட்டங்களை செய்து கொண்டிருக்காங்க. பல உலக நாடுகள் இவர்களிடத்துல இவர்களுடைய டெக்னாலஜிக்காக நின்றுட்டு இருக்கு. ஏன் இந்தியா கூட நின்றுட்டு இருக்கு. இன்றைக்கு மிகப்பெரிய டெக்னாலஜியில வளர்ந்த நாடுகளில எல்லா டெக்னாலஜியும், நிறைய டெக்னாலஜிகள் கண்டுபிடிக்கப்பட்டது எங்க இருந்துன்னா இஸ்ரேலில் இருந்து. நிறைய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எங்கிருந்து வந்திருக்குன்னா இஸ்ரேலில் இருந்து. இதோ இந்த ட்ரோன் டெக்னாலஜிக்கு இந்தியா இஸ்ரேல் கிட்ட தான் போய் நின்றுட்டு இருக்கு. நிறைய ட்ரோன்ஸ் வாங்க. இதோ ஸ்பை டெக்னாலஜிக்கு இந்தியா இஸ்ரேல் கிட்ட தான் நின்று. இந்தியா மாத்திரமல்ல, உலகமே அங்கதான் போய் நிக்குது. ஏன்னா அவர்களுடைய அந்த டெக்னாலஜி மைண்டு, டெக்னாலஜி தாட்ஸ் நிறைய இருக்கு அவர்களிடத்துல. ஏன்னா அவர்கள் நம்புறாங்க என் தேவனுடைய திட்டங்கள் பெருசுன்னு சொல்லி. அன்னைக்கு எப்படி யோசுவா அவன் ஒற்றர்களை அனுப்பி ஒரு தேசத்தை ஒற்றர்கள் மூலமாக வேவு பார்த்தோம், அந்த தேசத்தை அழிக்கவும் தேவன் அவனுக்கு திட்டம் கொடுத்தாரோ அதே திட்டத்தை இன்றளவும் இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் நாடு செயல்படுத்துது. நெத்தன்யாகு என்பவர் ஒரு படைத்தலைவராய் இருந்தவர், படையில இருந்தவர். அவர் பதவி ஏற்ற பிறகு அந்த தேசத்துல ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். நிறைய உலக நாடுகளும் தலைவர்களும் அவரோட கைகோர்த்து இருக்கணும் விரும்புது. தன்னை சுற்றி பல பெரிய
பலம் வாய்ந்த மக்கள் தொகையிலும் பலம் வாய்ந்த அரபு தேசம் எதிர்த்து வந்தாலும் அவர்களை குறித்து ஒரு துளியும் ஐயம் இல்லாமல் தங்களுடைய சின்ன தேசமாச்சே, தேசத்தை 2 குண்டு போட்டா உடைஞ்சு போயிருமே, இறந்து போயிருமே, எல்லாருமே நாசமாயிருமே என்ற சின்ன பயமும் அவரிடத்தில் காணப்படுவதில்லை. இதோ கடைசியாக ஐநா சபையில அவர் ஆற்றிய உரையை நீங்கள் பார்த்தீர்களானால் இதோ இங்க கொடுக்கப்படுகிறது. இந்த பேச்சில அவர் சொல்றாரு, அவர் சவால் விடுறாரு, இதுவரைக்கும் எங்களை எதிர்த்தவர்களை நாங்கள் அழித்தோம், இனியும் அழிப்போம் என்கிறார். இது எங்க பேசப்படுது? பல உலக நாடுகள் வந்து சேர்ந்து பேசுகிற ஐநா சபையிலே அவர் பகிரங்கமாக எச்சரிக்கிறார் என்றால் அவருக்கு பின்பதாக இருக்கக்கூடிய மகா பெரிய பலம் என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இன்றைக்கும் இருக்கு. அந்த பலம் என்ன என்பதை அவர்கள் சொல்றாங்கன்னா, யாகுவே, அதாவது யெகோவா தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதை நம்புறாங்க. அதே சமயத்துல இந்த உலகம் அவர்களை சுற்றி எப்படி செயல்படுதுன்னா, இந்த யூதர்கள் என்பவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள், இந்த யூதர்கள் என்பவர்கள் தனிமையானவர்கள், இவர்களுக்கு எதிராக நாம போனாலும் அவர்கள் நமக்கு எதிராக வந்தாலும் நம்மளுடைய பொருளாதாரம் அழிந்துவிடும் என்பதுல உறுதியா இருக்கு பல நாடுகள். ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் யூதர்கள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முடிவுகளை எடுப்பவர்கள் யூதர்கள், இந்த உலகத்தின் பல பெரிய முடிவுகளை எடுக்கும் திராணி உடையவர்களாய் இன்றைக்கு இருப்பவர்கள் யூதர்கள். இன்னைக்கு நாம ஒரு கோடீஸ்வரனை பார்க்கலாம், இல்ல நமக்கு ஒரு பிரதம மந்திரி இருக்கலாம், இல்ல நமக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கலாம். நாம நினைச்சிட்டு இருக்கலாம் இவர்கள் தான் மிக அதிகாரம் உடையவர்கள் என்று சொல்லி. கிடையாது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் மிகப்பெரிய முடிவுகளையும் யார் எடுக்கிறான்னா அந்த சின்ன தேசத்துல இருந்து இருக்கிற மிக பவர்ஃபுல் பீப்புள். அவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவர்கள் யூதர்களாவேன்னு நினைக்க நீங்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் யூதர்கள், அவர்கள் கிட்டத்தான் இந்த உலகத்தை ஆட்டு வைக்கிற டெக்னாலஜியும் இருக்கு. இந்த உலகத்துல ஒரு எண்ணெய் வளமா இருந்தாலும் சரி, ஒரு நீர் வளமா இருந்தாலும் சரி, ஒரு அணு ஆயுதங்களா இருந்தாலும் சரி, இல்ல படிப்பா இருந்தாலும் சரி, மருத்துவ காரியங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேக்சின் உருவாக்கப்படுவதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், உரமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவர்களுடைய பெரிய பங்களிப்பு என்பது உண்டு. அவர்களுடைய பங்களிப்பு அதிக அளவில உண்டு. நமக்கு தெரியாமலேயே நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் டிசைட் பண்றோம். நாம டிசைட் பண்றதுல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவர்கள் டிசைட் பண்றாங்க. இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கு. இப்படி இந்த இஸ்ரேலை குறித்ததான மிகப்பெரிய திட்டங்கள் தொடர்ந்து, மிகப்பெரிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது எதை நமக்கு குறிக்கிறது என்றால், கடைசி நாட்களிலே வேதாகமத்துல சொல்லப்பட்டது போல நாம் யாவரும் ஒரு திசையை பார்த்து நின்று, நாம் யாவரும் ஒரு திசையை பார்ப்போமாமா, அங்கு நடக்கக்கூடியதை நாம் அறிந்து கொள்வோமாமா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்படுது, 2 சாட்சிகள் வருவாங்க, அவர்கள் மகா நகரத்துக்கு வருவாங்க, அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு தேசம் எங்கும் போவாங்க, அவர்கள் சபித்தால் அந்த சாபம் நிறைவேறும், அவர்கள் அக்கினி மலையை பொழிய செய்தால் பொழியுவார்கள், அவர்கள் ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிப்பாங்க, அப்படியாய் நடக்கும். இந்த உலகமே அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நினைப்பாங்க. ஒரு காலகட்டத்துல அவர்கள் கொலை செய்யப்பட்டு அப்படியாய் தூக்கி எறியப்படுவார்கள், அவர்கள் மறுபடியும் உயிரோடு எழும்புவார்கள், இந்த உலகம் அவர்களை பார்த்து பயப்படும் என்ற பெரிய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டது போல இன்றைக்கு அதற்கான ஆயத்தம் தான் இதோ இந்த இஸ்ரேலை நாம் யாவரும் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்படிக்காக நம்முடைய கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நியூஸா, ஏதோ ஒரு சமயத்துல, ஏதோ ஒரு காரியமாக இஸ்ரேல் என்ற ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அது பார்க்க செய்கிறது, பார்க்கத்தான் வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீர்க்க தரிசனம் தான். இந்த உலகம் துவங்கினது முதல் முடியும் வரைக்கும் தீர்க்க தரிசனம். அனைத்துமே எழுதப்பட்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இஸ்ரேலில நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்களிலே முதல் முடிவை எடுத்தது சமாதான முடிவு. அது ட்ரம்பால் உருவாக்கப்பட்டது என்று அவர் பெருமை பேசினாலும் அது தேவனுடைய திட்டம். 2வது நெத்தன்யாகு ஒவ்வொரு முறையும் உலக தலைவர்களுக்கு எதிராகவும் உலக தலைவர்களுக்கு பயப்படாமலும் எடுக்கிற முடிவுகள் இதோ அவரால் எடுக்கப்படுகிறது என்று நினைத்தால் அது அவரால் எடுக்கப்படுகிற முடிவு அல்ல, அது தங்கள் தேவனால் எடுக்கப்படுகிற முடிவு. அது முன்னமே திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. இதோ 3வது காரியம், காசாவிலும் இதோ அங்க இருக்கிறவர்களுக்கு பாலஸ்தீனர்கள் எதிராக இருக்கிற போர் என்பது அவர்கள் ஏற்படுத்தினது என்று நாம் நினைத்தால் அதுவல்ல, இது தேவனால் இதோ வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு போர். 4வது, அங்கிருந்து உருவாக்கப்படுகிற எதுவுமே இந்த உலகத்திற்கு முடிவை கொண்டு வரக்கூடியதாய்த்தான் இருக்கும் நிச்சயமாய். ஏனென்றால் இன்றைக்கும் அவர்கள் யூதர்கள் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மதம் என்று அறியப்படுகிற, மிகப்பெரிய மார்க்கத்தை தழுவினவர்கள் என்று அறியப்படுகிற இந்த கிறிஸ்தவர்கள் கூட அங்கு இஸ்ரேலிலே என்ன நடக்கிறது என்றுதான் பார்க்கிறார்கள். ஏன் அவ்வளவு சொல்ல வேண்டும்? இன்றைய அடுத்த ஒரு மார்க்கம் என்று, மதம் என்று அறியப்படுகிற முகமதியர்கள் கூட இஸ்ரேலிலே என்ன நடக்கிறது என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த உலகமே எதை உற்று நோக்குகிறது என்றால் இதோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும்
அங்கிருந்து தான் புறப்படும் என்பதை நம்புகிறது. அதுதான் உண்மை. அப்படிதான் வேதமும் சொல்லுகிறது. இந்த செய்தியின் வாயிலாக ஒரு எச்சரிக்கையை தான் உங்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் கொடுக்கிறோம். என்ன அந்த எச்சரிக்கை? தேவனுடைய வருகையின் நாட்களிலே நம்மை சுற்றி பல பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், நம்மை தோல்வி அடை செய்யக்கூடிய காரியங்கள், பயமுறுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து சந்தித்தாலும், இதோ நாம் பார்க்க வேண்டிய திசையை நாம் பார்க்க மறந்து போகாமல் இருக்கணும். நாம் என்ன நடக்கிறது இந்த வருகையின் நாட்களிலே, கடைசி நாட்களின் அடையாளங்களை நாம் அறிந்து கொள்கிறவர்களாய் இருக்கணும். ஒருவேளை அதை மறந்து போய்விட்டோம் என்றால், இதோ தேவனுடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். நம்மை சுற்றி நடக்கிற அந்த வருகையின் காரியத்தை ஒரு வேலைக்காரனாக, தேவனுடைய ஊழியனாக, காவல்காரனுடைய வேலையை இந்த ஊழியம் செய்து வருது, எச்சரிப்பது. எதற்காக இந்த எச்சரிக்கை என்றால், இதோ உங்களுடைய இரத்த பலி எங்கள் மீது சுமராதபடிக்கு. உங்களில் சிலருக்கு ஒருவேளை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான போர், குண்டு வீசுவது, மற்றவனை கொலை செய்வது, இப்படி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட்டுக்குள்ள கொண்டு போய் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் டைமிங்கை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும் என்று நீங்கள் நினைக்காதபடிக்கு உங்களுடைய எச்சரிக்கை டைமிங்கை இன்றையிலிருந்து நாங்கள் துவங்குகிறோம். இந்த எச்சரிக்கையின் சத்தத்திற்கு செவி கொடுங்க. இந்த எச்சரிக்கையின் சத்தத்தை தயவாய் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வைங்க, உங்களுடைய கணவனை பார்க்க வைங்க, உங்க குடும்பத்தை முதலிலே ஆயத்தப்படுத்துங்க தேவனுடைய வருகைக்காக. வருகை சமீபமா இருக்கு. நீங்கள் மாத்திரம் ஆயத்தப்படாதீங்க, சபையையும் ஆயத்தப்படுத்துங்க. எப்படி ஆயத்தப்படுத்துவது? இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுக்கு அறிந்தவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொண்டு அவர்களை பார்க்க வைத்து, அவர்களை பார்க்க உற்சாகப்படுத்தி, அதன் மூலமாக நம்மை சுற்றி நடக்கும் காரியங்களை குறித்ததான ஒரு எச்சரிக்கை. இந்த யூடியூப்ல பல லட்சம் செய்திகள் ஒவ்வொரு நாளும் வருது. இந்த செய்தி அதில் மூழ்கி விடக்கூடாது. நீங்க தான் அதற்கு சாட்சி. இதை எடுத்து செல்வதும், இதை விட்டு விட்டு விலகி ஓடுவதும் உங்களுடைய விருப்பம். விருப்பம் இருந்தால் இதை தொடர்ந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.